என் அன்பு பிள்ளையே, இன்னும் சற்று நேரத்தில் உன் மனம் தேடும் விஷயத்திற்கு ஒரு நல்ல முடிவு கிடைக்கும். உனக்கான அதிர்ஷ்டம் உன்னை தேடி வரும் நேரம் இதுதான். என் வாழ்க்கையில் அதிர்ஷ்டமா? என் வாழ்க்கையிலெல்லாம் அதிர்ஷ்டம் வருமா என்று நீ கேட்பது எனக்கு கேட்காமல் இல்லை என் பிள்ளையே. இந்த கேள்வியை கேட்பதற்கு முன் ஒரு உண்மையை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். அந்த அதிர்ஷ்டம் என்பது எப்பொழுதும் உன்னுடைய அருகில், உன் கைகளுக்கு மிக அருகாமையில்தான் இருக்கிறது என்பதை புரிந்து கொள். நம்பிக்கையோடு, தன்னம்பிக்கையோடு, நல்ல எண்ணங்களோடு நீ இருந்தால் நிச்சயமாக உனக்கான அதிர்ஷ்டம், உனக்கான பொக்கிஷம், உனக்கான மாற்றங்கள், உனக்கான நன்மைகள் உன்னை வந்து சூழும். நான் அதை உன்னிடம் வர வைப்பேன். உன்னை சுற்றி இருப்பவர்கள் உன்னை ஏளனமாக பார்த்தாலும், தேவையில்லாத வார்த்தைகளை உன் மீது செலுத்தினாலும் அதை அலட்சியப்படுத்திவிடு. தேவையில்லாமல் அந்த வார்த்தைகளை உன் மனதில் போட்டு குழப்பிக் கொண்டிருப்பதால் தான் உன் மனம் நிம்மதியில்லாமல் தவிக்கிறது. உன் மனம் நிம்மதியில்லாமல் இருந்தால் உன்னை சுற்றி நடக்கும் என்ன நல்ல நிகழ்வுகளாக இருந்தாலும் அதை உன்னால் புரிந்து கொள்ளவும் முடியாது. அதை ஏற்றுக்கொள்ள மனப்பக்குவமும் உன்னிடம் இருக்காது. அதனால்தான் அந்த அதிர்ஷ்டமே உன் பக்கம் வந்தாலும் அதை நீ உதாசீனப்படுத்திவிட்டு சென்று விடுகிறாய். எனவே உன் மனதை முதலில் பக்குவமாக வைத்துக்கொள். மற்றவர்கள் உன்னை ஏளனமாக பேசுகிறார்கள், மற்றவர்கள் நம்மை கிண்டலாக பார்க்கிறார்கள் என்று மனதை போட்டு குழப்பிக்கொள்ளாதே. அதை அலட்சியப்படுத்திவிடு. உனக்கான வெற்றி நிச்சயமாக உன்னை வந்து சேரும். உனக்கான அதிர்ஷ்டம் உன்னிடமே வந்து நிலைத்து நிற்கும். சாயப்பாயிருக்க உனக்கு ஏன் மனக்கவலை? ஒரு ஊரில் ஒரு குரு இருந்துக்கிட்டு வந்தார். அவரை பார்க்குறதுக்கு அந்த ஊரில் இருக்கிற எல்லா மக்களுமே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிரச்சனையை கையில் எடுத்துக்கிட்டு அந்த குருவை வந்து பார்த்து அந்த பிரச்சனைக்குரிய தீர்வு என்ன அப்படின்னு கேட்டுட்டு ஒவ்வொருவரும் அவர்களுக்குரிய பிரச்சனையை எடுத்துக்கொண்டு வருவாங்க. அந்த குருவும் அவர்களுக்கான பிரச்சனை என்ன, அதிலிருந்து தீர்வை எப்படி பெறணும், எப்படி தீர்வு கிடைத்து வாழ்க்கையில் நிம்மதியாக வாழணும் அப்படிங்கிற பல எடுத்துக்காட்டு, பல அறிவுரைகளை தினம் தினம் எல்லா மக்களுக்கும் கூறிக்கிட்டே இருப்பார். அப்படி ஒரு நாள் ஒரு இளைஞன் குருவை பார்க்க வந்தார். வந்து, குருவே வணக்கம், எனக்கு ஒரு பிரச்சனை இருக்குது. நான் எதை செய்தாலும் என்னை சுற்றி இருப்பவர்கள் எப்பொழுதுமே என்னை கிண்டல் அடித்துக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு மனிதர் வந்து குருவிடம் சொன்னா. உடனே குரு, அதனால் என்ன இருக்கிறது? நீ அவர்கள் பேசுவதை பொருட்படுத்தாமல் உன்னுடைய காரியங்களை செய்ய வேண்டியதுதானே அப்படின்னு குரு கேட்டார். என்னால் அப்படி இருக்கவே முடியல குரு அப்படின்னு வந்தவர் அந்த குரு கிட்ட சொல்லிக்கிட்டு தன் வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தையும் சொல்ல துவங்கினார். ஒரு முறை ரயில்வே ஸ்டேஷனில் டாக்ஸி ஏறினார்கள் 2 இளைஞர்கள். அவங்க ஏறின அந்த டாக்ஸி டிரைவர் ஒரு வயதான சர்தார்ஜி. அவரை பார்த்ததும் இளைஞர்களுக்கு கிண்டல் புத்தி வந்துவிட்டது. அவர்கள் கேட்ட, படித்த சர்தார்ஜி ஜோக்குகளை எல்லாம் நினைவுக்கு வந்தது. டிரைவரை வெறுப்பேற்ற வேண்டும் அப்படிங்கிறதுக்காக நிறைய சர்தார்ஜி ஜோக்குகளை சொல்லிக்கொண்டே வந்தாங்க. ஆனால் அவங்க பேசுகிறத எல்லாத்தையுமே கேட்டுக்கிட்டே இருந்த டிரைவர் ஒரு வார்த்தை கூட பேசவே இல்லை. அதுக்கு எந்த ஒரு ஆட்சேபனையும் தெரிவிக்கவே இல்லை. அந்த இளைஞர்களிடம் எதுவுமே அவர் பேசவும் இல்லை. பல மணி நேரம் சுற்றிவிட்டு அவர்கள் இறங்கும் இடமும் வந்தது. அதற்குள் ஏகப்பட்ட கிண்டல் அடித்து விட்டனர் அந்த 2 இளைஞர்களும். இறங்கிய இடம் வந்தோன 2 இளைஞர்களும் இறங்கினாங்க. மீட்டரை பார்த்து காசு கொடுத்ததும் அந்த சர்தார்ஜி டிரைவர் அந்த இளைஞர்களிடம் 2 5 ரூபாய் நாணயங்களை கொடுத்தாரு. கொடுத்துட்டு, தம்பி, எங்கள் சர்தார்ஜிகளை நிறையவே கிண்டல் அடிச்சிட்டிங்க, பரவாயில்ல, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. எனக்காக ஒரே ஒரு காரியம் பண்ணுங்க. இந்த 5 ரூபாய் காசை நீங்கள் பார்க்குற முதல் சர்தார்ஜி பிச்சைக்காரனுக்கு போடுங்க, உங்களுக்கு புண்ணியமாக போகும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. இளைஞர்களுக்கு ஒன்றுமே புரியவில்லை. அந்த 5 ரூபாய் நாணயங்களை வச்சுக்கிட்டு அவங்க போன இடமெல்லாம் பார்த்தாங்க. ஒரு இடத்தில் கூட பிச்சைக்கார சர்தார்ஜியை அவங்களால கண்டுபிடிக்கவே முடியலை. அவங்க டெல்லியை விட்டு கிளம்பும் நாளும் வந்தது.
ரயில் நிலைய வாசலில் அந்த சர்தார்ஜி டிரைவரை மீண்டும் சந்திக்கும் வாய்ப்பு கிடைத்தது அந்த 2 இளைஞர்களுக்கும். அந்த டிரைவர் உடனே அந்த 2 இளைஞர்களையும் பார்த்து கேட்டாரு, என்ன தம்பி, 5 ரூபாய் சர்தார்ஜிக்கு பிச்சை போட்டீங்களா அப்படின்னு அந்த இளைஞர்களை பார்த்து அந்த வயதான டிரைவர் கேட்டாரு. அந்த 2 இளைஞர்களும், எங்களால் முடிஞ்ச அளவு நாங்கள் தேடி பார்த்தோம், ஆனால் ஒரு பிச்சைக்காரர், சர்தார்ஜி பிச்சைக்காரர் கூட இல்லவே இல்லை அப்படின்னு பதிலுரைத்தாங்க. உடனே அந்த டிரைவர், அதுதான் தம்பி சர்தார்ஜி, உலகம் முழுக்க சர்தார்ஜிகளை வச்சு ஜோக் அடிக்கிறாங்க, ஆனால் நாங்கள் அதெல்லாம் பொருட்படுத்துகிறதே இல்லை. எங்களுக்கு தெரிஞ்சது எல்லாமே உழைப்பு தான். ரோட்டுக்கடை வைப்போம், லாரி ஓட்டுவோம், மூட்டை தூக்குவோம், ஆனால் எந்த கஷ்டமும் வந்தாலும் பிச்சை மட்டும் எப்பொழுதுமே நாங்கள் எடுக்க மாட்டோம். நீங்கள் ஒரு பிச்சைக்கார சர்தார்ஜியை கூட பார்க்கவே முடியாது அப்படின்னு அந்த சர்தார்ஜி டிரைவர் சொன்னபோது இளைஞர்கள் கண்களில் ஒரு பிரமிப்பு தெரிஞ்சிச்சு. இந்த சம்பவத்தை குரு சொன்னதும் நாம் செய்ய வேண்டியது என்ன அப்படிங்கிறது வந்தவனுக்கு ரொம்பவே தெளிவாக புரிஞ்சுது. அப்போது குரு அவனுக்கு ஒரு பழமொழியையும் சொன்னார். மற்றவர்கள் கிண்டலை அலட்சியப்படுத்தினால்தான் வெற்றி அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வரும் பொழுது நிச்சயமாக அதை அலட்சியப்படுத்ததான் வேண்டும், அப்பொழுதுதான் வெற்றி உன்வசம் ஆகும். இதுதான் குரு அந்த மனிதனுக்கு சொன்ன அட்வைஸ். நாமளும் அதே அட்வைஸை கடைப்பிடித்து மற்றவர்கள் நம்மை கிண்டல் பண்ணும் பொழுது நம் வெற்றியை அது தடுக்கிறது அப்படின்னா அந்த கிண்டலை, அந்த இழிவாக பேசும் சொற்களை அலட்சியப்படுத்திவிட்டு சென்றால்தான் வெற்றி நம் வசம் ஆகும். உன்னுடைய இயல்புக்கு மாறாக எப்பொழுதுமே செயல்படாதே. சிகரத்தை தொட வேண்டுமென்றால், சிகரத்தை தொட முயற்சிக்க வேண்டுமென்றால் எந்த தடைகள் வந்தாலும் எழுந்து உன்னுடைய இலக்கை நோக்கி எண்ணத்தை வைத்துக்கொண்டு ஓடிக்கொண்டே இரு, போராடிக்கொண்டே இரு. வாழ்க்கையில் மிக சுலபமாக வென்றுவிடலாம், சிகரத்தை தொட்டே விடலாம். ஏன் ஒளி உன் கண்களுக்கு படுகிறதா? இதோ உன்னை சுற்றி நடக்கும் அனைத்து சூழ்ச்சிகளும் முறியடிக்கப்படும். நான் அதை முறியடிப்பேன். எவருமே இறுதி வரை உன்னோடு வரப்போவதே இல்லை. உன்னை முறியடிக்கும் 1000 சூழ்ச்சிகள் உன்னை சூழ்ந்து வந்தாலும் எதையும் எதிர்த்து நின்று போராடு. நான் உன்னோடு இருக்கிறேனே, எதற்குமே கலங்காதே. நல்லபடியாக இந்த நாளை கொடுத்ததற்கு இறைவனுக்கு நன்றி சொல்லிக்கொண்டே இரு. யாரையும் நம்பிவிடாதே. உன்னை நீயே செதுக்கிக்கொள். வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும் என்று நீயே உன்னை தீர்மானித்துக்கொள். இன்றைக்கு ஒருவர் கஷ்டப்படுகிறார்களே என்று யாரையும் ஒதுக்க நினைக்காதே. ஏன், நாளைக்கு கூட உனக்கு உதவும் வாய்ப்பை, உனக்கு உதவும் ஒரு நல்ல நிலைமையை அவர்கள் பெறலாமே. உன்னை பிடித்தவர்களோடு சிறிது நேரத்தை ஒதுக்கலாம். ஏனென்றால் அவர்கள் உன்னிடம் எதிர்பார்ப்பது நேரத்தையோ செல்வத்தையோ பொருளையோ அல்ல, உன்னுடைய உண்மையான அன்பையும் பாசத்தையும் மட்டும்தான். உண்மையான அன்பு இருந்தால் அவர்களிடத்தில் கோபம், மனஸ்தாபம், வெறுமை எல்லாம் இருக்கத்தான் செய்யும். அப்படி இல்லை என்றால் அது உண்மையான அன்பாகவே இருக்க முடியாது. பிரிவும் நல்லதற்கே. பொய்யான உறவுகளெல்லாம் நம்மை விட்டு விலகு செல்லும். அதுவே உண்மையான உறவாக இருந்தால் மீண்டும் மனம் திருந்தி நம்மிடம் வரும். இதுதான் இயற்கை. இதுவும் கடந்து போகும் என்று மிக சுலபமாக சொல்லிவிடலாம். ஆனால் சில சூழ்நிலைகளை கடப்பது அவ்வளவு சுலபமான விஷயம் கிடையாது. எது வந்தாலும் தைரியமாக இரு, நம்பிக்கையோடு இரு. என்னப்பா எனக்காக இருக்கிறார், அனைத்தையும் பார்த்து கொள்வார் என்று எந்த சூழ்நிலையில் நீ சிக்கி தவித்தாலும் அதை மீண்டும் மீண்டும் உன் மனதிற்குள் உச்சரித்து கொண்டே இரு. உன்னுடைய எண்ணம் போல், உன் செயல்கள் போல் எல்லாமே உனக்கு சாதகமாகவே நிகழும். என்னுடைய ஒளி உன் கண்களுக்கு பட்டிருக்கிறதல்லவா? இனி உன்னை சுற்றி நடக்கும் அனைத்து விதமான கஷ்டங்களும் உன்னை விட்டு விலகும். இது சர்வ நிச்சயமான உண்மை. உன் வாழ்வில் ஐஸ்வர்யம் பெருகிவிடும். உன்னுடைய ஆழ் மனதில் உன்னால் எதையும் முடியும் என்று நீ நம்புகிறாயோ
அப்பொழுதிருந்தே உனது வெற்றியை யாராலும் தடுக்கவே முடியாது. நீ எண்ணும் எண்ணங்கள், நீ சிந்திக்கும் சிக்கல்கள் எல்லாம் உன்னை சிதைக்க வந்தவை அல்ல, உன்னை செதுக்க வந்தவை என்பதை தீர்க்கமாக நம்பு. உன் வாழ்க்கையையே செதுக்க வந்த சிக்கல்களை துன்பம் என்று எண்ணி விடாதே. உன் மனதில் அவநம்பிக்கை என்ற ஒன்றை நீ சுமந்தால் உனக்கு மட்டுமே இழப்பு, வேறு யாருக்கும் அது இழப்பு அல்ல. எனவே நம்பிக்கையை மட்டுமே மனதில் சுமந்து கொண்டிரு. எப்பொழுதுமே வெற்றியை நீ காண்பாய். அப்பா, நான் செய்த தவறை நான் உணர்கிறேன். தயவு செய்து இந்த குழப்பத்திலிருந்து என்னை விடுவித்து என் கர்மாவை அடியோடு ஒழித்து என்னை காப்பாற்றி விடுங்கள் என்று என்னிடம் கேட்கிறாயல்லவா? நான் சொல்வது சரிதானே? உன்னுடைய போராட்டங்களும் மனக்குழப்பங்களும் உன் அப்பாவிற்கு தெரியாதா? எப்பொழுது நீ என்னை குருவாக ஏற்றுக்கொண்டாயோ, எப்பொழுது என் நாமத்தை உன் வாயில் உச்சரிக்க வந்தாயோ, எப்பொழுது நீ உன் தவறை உணர்ந்து கொண்டாயோ, அப்பொழுதே நான் உன் கர்மாவை குறைக்கும் வேலைகளை தொடங்கிவிட்டேன். கவலைப்படாதே, மனதை போட்டு குழப்பிக்கொண்டே இருக்காதே. புதிய வாழ்க்கைக்கு உன்னை அழைத்து போகும் வேலையை நான் செய்து கொண்டிருக்கிறேன். நம்பிக்கையோடு இரு. வித்தியாசமான வாழ்க்கை உனக்காகவே காத்திருக்கிறது. என் பிரியமான குழந்தைக்கு செய்யாமல் நான் வேறு யாருக்கு செய்ய போகிறேன்? உன் மனதில் என்ன இருக்கிறது என்பதை நீ சொல்லித்தான் எனக்கு தெரிய வேண்டும் என்றில்லை. நீ மனதில் நினைத்தாலே போதும், உன் சாயப்பாவிற்கு எல்லாமே தெரியும். உன் வாழ்க்கையை மாற்றியமைக்க, உனக்கு சகல சௌபாக்கியத்தையும் பெற்றுத்தர, உன் வாழ்க்கையில் சகல ஐஸ்வர்யத்தோடு நீ வாழ, வித்தியாசமான வாழ்க்கையில் அடியெடுத்து வைக்க நம்பிக்கையோடு இரு. அதற்கான வேலைதான் நான் செய்து கொண்டிருக்கிறேன். கூடிய விரைவில் வித்தியாசமான வாழ்க்கையில் நீ அடியெடுத்து வைப்பாய். கண்மணியே, அனைத்தும் உடனே நடந்துவிட்டால் அந்த சந்தோஷத்தில் ருசி இருக்காது. படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக நீ நினைத்ததற்கு மேலாகவே உயரப்போகிறாய். அப்படி இக்கட்டான சூழ்நிலையில் நீ செய்யும் உதவிகளே இக்கட்டான நிலைமையில் அந்த தர்மம் உன்னை காக்கும். வாழ்க்கையில் இன்பமும் துன்பமும் அவரவர் பார்க்கும் பார்வை பொறுத்து மாறுபட்டு கொண்டே இருக்கும். மற்றவர்களெல்லாம் சந்தோஷமாக வாழ்வதாகவும், நான் மட்டும் எப்பொழுதும் கஷ்டப்பட்டு கொண்டே இருக்கிறேன், என் வாழ்க்கையில் நிம்மதி என்பதே இல்லை என்பது போல் நினைத்து கொண்டு புலம்பிக் கொண்டிருக்கிறாய். ஆனால் உண்மை அதுவல்ல குழந்தையே. அவரவர் வாழ்வில் உள்ளே சென்று பார்த்தால்தான் அவர்கள் அனுபவிக்கும் வேதனையும் துயரங்களும் புரியும். அப்பொழுதுதான் என்னென்ன துயரங்களை அவர்கள் சுமந்து கொண்டிருக்கிறார்கள் என்பது தெரியும். பொறுமையையும் நம்பிக்கையை மட்டும் எந்த சூழ்நிலையிலும் கைவிட்டு விடாதே. நீ உன்னில் பார்க்கும் அனைத்துமாக உன் சாயப்பா உன்னுள்ளேயே இருந்து அனைத்து நன்மைகளையும் செய்து கொண்டே இருப்பேன். என்னை மீறி உன் வாழ்க்கையில் எதுவும் தவறாக நடந்துவிடும்படி நான் பார்த்து கொள்ளவும் மாட்டேன். என் பிரியமான குழந்தை, வேதனைப்பட்டால் துயரப்பட்டால் அடுத்த நொடியே உன்னை காக்க ஓடோடி வருவேன். உன் அப்பா. உன்னை விட்டு யார் விளங்கினாலும், உனக்கு யாரு தீங்கு நினைத்தாலும் அதை நினைத்து கொண்டு கவலைப்பட்டு கொண்டே இருக்காதே. அவரவர் கர்மாவை அவரவர் அனுபவித்துக் கொள்வார்கள். காலம் நேரம் எல்லாம் மற்றவர்களுக்கும் பதில் சொல்லும். எது நடந்தாலும் நடப்பது எல்லாம் நன்மைக்கே என்பதை தீர்க்கமாக நம்பு. கவலைப்படாதே. உன் கஷ்டத்திற்கான இறுதி நாள் இன்று. ராஜயோக வாழ்க்கையை உனக்கு பரிசாக உன் அப்பா தர காத்து கொண்டிருக்கிறேன். உனக்கான வாழ்வு உன்னை தேடி வந்து கொண்டே இருக்கிறது. நீ எதற்காக இது நாள் வரை காத்திருந்தாயோ அது உன் வாழ்வில் நிகழப்போகிறது. நீ சந்தோஷமாகவும் ஆனந்தமாகவும் இருக்கும் அந்த முகத்தை பார்க்க உன் சாயப்பா ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறேன். உன் தேவைகளும் எதிர்பார்ப்புகளும் ஆசைகளும் இவைதானே? இதோ உன் அப்பா வரங்களை அள்ளி அள்ளி தருகிறேன். பெற்றுக்கொண்டு சந்தோஷமாக உன் வாழ்க்கையை வாழ துவங்கு. நான் இருக்கிறேன். எப்பொழுதுமே எது வந்தாலும் தளர்ந்து விடாதீர்கள். வாழ்க்கையில் எப்பொழுதுமே இன்னொரு வாய்ப்பு இருக்கத்தான் செய்யும். ஜெய் சாயிராம், ஜெய் ஜெய் சாயிராம். நம்ம சாய் அன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிராம். என் அன்பு குழந்தா,
என்னை முழுவதுமாக நம்பிக்கொண்டிருக்கிறேன். சர்வ நிச்சயமாக சாயியே சர்வதம், சாயியே சத்தியம் என்று வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று நீ கூறினாலும் உன் மனதில் அழிக்கவே முடியாத கவலைகள் ஊடுருவி உன்னை வாட்டி வதைத்து கொண்டிருக்கிறதை நான் பார்த்து மத வேதனையில் இருக்கிறேன். உனக்கான வெற்றி உன் கைகளுக்கு கொண்டு வந்து சேர்க்கும் வேலையை நான் செய்து முடிப்பேன். கண்மணியே, விதிக்கு ஏற்றாற்போல் நம் மனதை மாற்றிக்கொள்ளலாம், நம் வாழ்க்கையையும் மாற்றிக்கொள்ளலாம். ஆனால் விதியையே மாற்ற வேண்டும் என்று நினைத்தால் எதையுமே மாற்ற முடியாது குழந்தையே. வாழ்க்கை வாழ்வதற்கே விதியை வென்று வாழ்க்கையை வாழ கற்றுக்கொள். உன் விதியை நான் மாற்றுவேன். உனக்கு ஏற்பட்ட சோகத்திற்கும் பிரச்சனைகளுக்கும் துன்பங்களுக்கும் அனைத்திற்குமாக சேர்ந்து சந்தோஷத்தை ரெட்டிப்பல்ல, மும்மடங்கல்ல, 100% உனக்கு கொடுப்பேன். உன் சாயப்பா கொடுப்பேன். இது உன் சாயப்பா உனக்காகவே கொடுக்கும் சத்திய வாக்கு. உன்னுடைய அப்பாவின் சக்தி எல்லையற்றது என்பது உனக்கு தெரியும் தானே? ஒரு நொடி போதும் உன் வாழ்க்கையையும் நான் மாற்றி காட்டுவேன், உன் விதியையும் நான் மாற்றி காட்டுவேன். கண்ணிமைக்கும் நேரத்தில் உன் வாழ்க்கையையே தலைகீழாக மாற்ற என்னால் முடியும். எனவே பயப்படாமல் இரு. கண்மணியே, உன் வாழ்க்கையில் ஏற்படும் மாற்றத்தை கவனி. நம்பிக்கையோடு இரு. நல்ல மாற்றங்கள் உன் வாழ்வில் நிகழ்ந்து கொண்டே இருக்கும். உன்னை விட்டு விலகி சென்ற வெற்றியும் சந்தோஷமும் உன்னை தேடி வந்தே தீரும். இது நாள் வரை வாழ்ந்ததை விட இருந்ததை விட மிக ஆனந்தமாகவும் சந்தோஷமாகவும் வாழப்போகிறாய். உன்னுடைய அன்பையும் பாசத்தையும் உதாசீனப்படுத்தி செல்பவரை விட்டு நகர்ந்து வந்துவிடு. உன்னுடைய அன்பை புரிய வைக்க, அன்பு என்ற பொக்கிஷத்தையும் புரிய வைக்க சில வழிகளையும் சில வேதனைகளையும் அவர்களுக்கு கொடுத்துத்தான் ஆக வேண்டும். அப்பொழுதுதான் பாசத்திற்கான மதிப்பு புரியும், உன்னுடைய அன்பிற்கான மதிப்பும் அவர்களுக்கு புரியும். பொறுத்து உன் வாழ்க்கைக்கான மாற்றத்தை ஒவ்வொன்றாக உன் சாயிநாதர் நிகழ்த்துவேன். அதுவரை பொறுமையாக காத்திரு. உன் பொறுமையான காத்திருப்புக்கு நிச்சயமாக பதில் கிடைக்கும். அதற்கான ஒரு நல்ல வழியும் உன் கண்களுக்கு புலப்படும். எனவே என் பிரியமே, எப்பொழுதும் கலங்காதே. உயிரே போகும் நிலை வந்தாலும் தைரியத்தை மட்டும் இழந்து விடாதே. அப்பா இருக்கிறார், எனக்காக என் அப்பா இருக்கிறார், என்னை காப்பாற்ற என் அப்பா இருக்கிறார் என்ற தன்னம்பிக்கையோடு தைரியமாக எல்லோரிடத்திலும் சொல்லிக்கொண்டே இரு. உன் எண்ணம் போல், உன்னுடைய வார்த்தைகள் போல் உன்னுடைய வாழ்க்கையும் வெற்றிகரமாகவே இருக்கும் உன் சாயப்பா துணையோடு. நீ சாதிக்க பிறந்துள்ளவள். உன்னை சாதிக்க வைக்கவே உன் சாயப்பாவும் போராடி கொண்டிருக்கிறேன். உன்னை விட்டு விலகி சென்ற அனைத்தும் உன்னை தேடி வந்தே தீரும். உன் கவலையை விட்டுவிடு. உண்மையான அன்பு கொண்டவர்களை காண்பது மிக மிக அரிது. ஆனால் உன்னுடைய அன்பை உதாசீனப்படுத்துபவர்களை நிச்சயமாக உன் அன்பை நான் அவர்களுக்கு புரிய வைப்பேன். உன் வாழ்க்கையில் இருக்கும் கஷ்டங்களையும் வேதனைகளையும் தண்ணீரில் எழுது. நீ எழுதும் நிமிடம்தான் அதை உன்னால் உணர்ந்து கொள்ள முடியும். மறு நிமிடம் அது கரைந்துவிடும். அதுபோலத்தான் உன் வாழ்க்கையிலும் எது நடந்தாலும் அது உன்னால் மட்டுமே உணர்ந்து கொள்ள முடியும். எது நடந்தாலும் நடப்பது நன்மைக்கே என்று எடுத்துக்கொண்டு உன் வேலையை செய்து கொண்டே இரு. ஒன்றை நன்றாக புரிந்து கொள் என் பிள்ளையே. உனக்காக வரும் துன்பம் உன்னை காயப்படுத்துவதற்காக வருவதற்கு அல்ல, உன்னை பக்குவப்படுத்துவதற்காகத்தான் அது உன்னிடம் வருகிறது. உன் வாழ்க்கையை உன்னைக்கு புரிய வைப்பதற்காகவும் உன்னையே உனக்கு புரிய வைப்பதற்காகவும் தான் உன் கஷ்டங்கள் உன்னை நெருங்கி இருக்கிறது என்பதை புரிந்து கொள் என் பிள்ளையே. உன்னுடைய வாழ்க்கையில் உன் எல்லா சூழ்நிலையிலும் உன் சாயப்பா உன் அருகிலேயே இருப்பேன். உனக்கு எது தேவை, உன் வாழ்க்கைக்கு எதை கொடுத்தால் நீ மகிழ்வாய் என்பது உன் சாயப்பாவிற்கு தெரியும் தானே. இன்பமோ துன்பமோ எது வந்தாலும் அந்த நிமிடத்தை சந்தோஷமாக வருவதை அப்படியே ஏற்றுக்கொண்டு வாழ பழகிக்கொள். சந்தோஷமானாலும் அதை அனுபவித்துவிட்டு மறந்துவிடு.
துக்கமானாலும் அதை ஏற்றுக்கொண்டு வாழ்ந்துவிட்டு அப்படியே அதை மறந்துவிடு. அதுதான் உன் வாழ்க்கையில் நீ நிம்மதியாக வாழ்வதற்கு வழிமுறையாகவே இருக்கும், மிகப்பெரிய ஒரு அறிவு முறையாகவே இருக்கும். உன் சாயப்பா உன்னோடு இருக்கும் வரை தேவையில்லாத பயமோ குழப்பமோ உனக்கு வேண்டவே வேண்டாம். நான் தான் எப்பொழுதும் உன்னோடு இருக்கிறேன் என்பதை மீண்டும் மீண்டும் உனக்கு வலியுறுத்தி கொண்டே இருக்கிறேனே. பின் உன் மனதில் தான் ஏன் இத்தனை குழப்பமும் போராட்டமும்? நீ ஆசைப்பட்டு கேட்பது நிச்சயமாக நான் உனக்கு கிடைக்க வைப்பேன். தடைப்பட்டது எல்லாம் உனக்கு நடந்தே தீரும். நீ எதிர்பார்த்து காத்திருக்கும் முடிவை நான் உனக்கு கொடுப்பேன். சந்தோஷமாக இரு. நீ ஒன்றை இழந்தால்தான் மற்றொன்றை பெற முடியும் என்பதை புரிந்து கொண்டு செயல்படு. வாழ்வில் தலையில் எழுதப்பட்ட விதியை நான் மாற்றுவேன். உன் சாயப்பா அனைத்தையும் மாற்றுவேன் என்ற நம்பிக்கை உன் மனதில் இருந்தால் போதும். உன் மனதை வாட்டும் மிகப்பெரிய பிரச்சனைக்கு அனைத்திற்கும் நான் முற்றுப்புள்ளி வைப்பேன். நீ நினைக்காத இடத்திலிருந்து மிகப்பெரிய உதவி உன்னை தேடி நான் வரவைப்பேன். உன் சாயப்பா உன் தீராத கஷ்டத்தையும் தீர்த்து உன் வாழ்வில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவேன். இந்த நம்பிக்கை மட்டும் உன் மனதில் இருந்தால் போதும். நீ நினைப்பதற்கு மேலாகவே எல்லாம் உன் வாழ்வில் சுகமாகவும் சுபமாகவே இருக்கும். சாயப்பா இருக்க உனக்கு ஏன் மனக்கவலை? ஜெய் சாயிராம், ஜெய் ஜெய் சாயிராம். எப்பொழுதுமே மற்றவர்கள் என்ன தவறு செய்தாலும் மன்னித்து விடுவதும் அதை அப்படியே அந்த நொடியே மறந்து விடுவதும் தான் வாழ்க்கையில் நாம் வெற்றி அடைவதற்கான மிகப்பெரிய ஒரு ஊன்றுகோலாகவே இருக்கும். நம்ம வாழ்க்கை இனிமையானதாக மாறுவதற்கான ஒரு வழிமுறையாகவும் இருக்கும். இந்த தன்மையை நாம் வளர்த்து கொண்டால் நம் அன்றாட வாழ்க்கை மிக மிக இனிமையாகவே இருக்கும். மன்னித்து விட்டே இருக்கலாம், மறந்து விடலாம் அனைத்தையும் அந்த நொடியே. ஒரு சமயம் 2 நண்பர்கள் பாலைவனத்தில் நடந்து போய்கிட்டு இருந்தாங்க. பயணத்தின் போது அவர்களுக்குள் வாக்குவாதம் ஏற்பட்டது. ஒரு நண்பர் மற்றவரை முகத்தில் அறைந்தார். அறைந்தவன் மனம் ரொம்பவே காயப்பட்டது. ஆனால் எதுவுமே பேசாம இன்று என் உயிர் நண்பன் என் முகத்தில் அறைந்தான் அப்படின்னு மணல்ல எழுதுனா. அவர்கள் இருவரும் ஒரு பாலைவன சோலையை கண்டுபிடிக்கும் வரை தொடர்ந்து நடந்து கொண்டே இருந்தாங்க. அங்கு வேண்டிய அளவு தண்ணீர் குடித்துவிட்டு இருவரும் குளிக்க முடிவு செய்தாங்க. அப்போது அறை வாங்கியவர் சேற்றில் சிக்கி மூழ்கத் தொடங்கினார். ஆனால் அவரின் நண்பர் சமயத்தில் கை கொடுத்து அவரை காப்பாற்றினார். மீண்டும் வந்த பிறகு அந்த புதைக்குழியிலேருந்து மீண்டு வந்த பிறகு அவர் ஒரு கல்லை இன்று எனது உயிர் நண்பன் என் உயிரை காப்பாற்றினான் அப்படின்னு எழுதினான். தன் நண்பனான் அறைந்து பின் காப்பாற்றிய நண்பன் அவனிடம், நான் உன்னை காயப்படுத்திய போது மணல்ல எழுதின, இப்போது கல்லில் எழுதுகிறாய் ஏன் அப்படின்னு கேட்டான். நான் உன்னை அரைஞ்ச போது உன் மனம் கவலைப்பட்டுச்சு, உன் முகம் மாறினதையும் நான் கவனித்தேன். ஆனால் அப்பொழுது நீ ஒரு மணல்ல என் நண்பன் என்னை என்று அறைந்தான் அப்படின்னு எழுதின. ஆனால் இப்பொழுது நீ கஷ்டப்படுற நேரத்தில் நான் உன்னை காப்பாற்றி இருக்கிறேன். இப்போ போய் நீ கல்லில் எழுதுகிறாயே, இதற்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டான் அந்த நண்பன். அதற்கு அந்த நண்பனோ, யாராவது நம்ம காயப்படுத்தினா மன்னிப்பு என்னும் காற்று அதை அழித்துவிடும். அந்த வகையில தான் நான் மணல்ல என்னை காயப்படுத்தின அந்த வார்த்தையை எழுதினேன். ஆனால் ஒருவன் நமக்கு ஏதாவது உதவி செய்தால் காற்றால் கூட அழிக்க முடியாத கல்லில் பொறிக்க வேண்டும், அதுதான் நிஜம் அப்படின்னு அந்த நண்பன் பதிலளித்தான். நாமும் அப்படித்தான். சில சமயம் நமக்கு நன்மை செய்தவர்களை பல தடவை மறந்து விடுகிறோம். ஆனால் நமக்கு கெடுதல் செய்தவர்களை மனசுலேயே வச்சுக்கிட்டு அவங்கள பழிவாங்கும் எண்ணத்தோடு இருக்கிறோம். ஆனால் கண்டிப்பாக அப்படி செய்யவே கூடாது. நம்ம கஷ்டப்படுத்தினவங்க காயப்படுத்தினவங்களை அந்த நிமிடமே மறந்து விட வேண்டும், மன்னித்தும் விட வேண்டும். ஆனால் மற்றவங்க ஏதாவது நமக்கு நன்மை செய்தாங்கன்னா அதை நம்ம வாழ்நாள் முழுக்கும் மறக்காத வரையில் ஒரு நன்மையை அவர்களுக்கு செய்ய வேண்டும். எப்பொழுதுமே அவங்களுக்கு நன்றி உணர்வோடு இருக்க வேண்டும். இப்படி கெடுதலை மன்னித்து
மறக்கும் தன்மையை நம்ம வளர்த்து கொண்டோம்னா நம்மளுடைய அன்றாட வாழ்க்கை எப்பொழுதுமே இனிமையானதாகவும் இருக்கும், நிம்மதியாகவும் இருக்கும். நீ எதை கேட்டுக்கொண்டிருக்கிறாயோ, எது உன் காதில் விழுந்து கொண்டிருக்கிறதோ அது உனக்காகவே சொல்லப்பட்ட வார்த்தைகள்தான். உனக்கு மட்டுமே புரியும் சூட்சம வார்த்தைகள்தான். உன் சாயினே தேவா அதை உனக்காகவே கூறிக்கொண்டிருக்கிறேன். இதை முழுவதுமாக கேள். பெரும் மகிழ்ச்சியில் துள்ளி குதிப்பாய். நடக்குமாவென நீ ஏங்கியது நிச்சயமாக நடக்கும். இது சாயப்பா உனக்காகவே கொடுக்கும் சத்திய வாக்குதான். எப்பொழுதுமே கடந்து போன கடந்த காலத்தை பற்றி மட்டுமே யோசித்து கொண்டிருந்து உன்னுடைய நிகழ்காலத்தையும் வருங்காலத்தையும் இழந்து விடாதே.